அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று ஐப்பசி மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை மனமாற வணங்குவோம். பயமின்றி வாழ்வோம். தடைகள் அனைத்தையும் தகர்த்து அல்வார் நம் பைரவர். கலியுகத்துக்கு கால பைரவர் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த கலியுகத்தில் நமக்கு கண்கண்ட தெய்வமாக திகழ்பவர்தான் கால பைரவர். சக்தி வாய்ந்த தெய்வமாக நம் சங்கடங்களை தகர்க்கும் கடவுளாக காட்சி தந்து அருளுகிறார் கால பைரவர். பைரவரை விரதமிருந்து வழிபாடு செய்வதும் பைரவாஷ்டகம் பாராயணம் செய்து வழிபடுவதும் மிகுந்த நற்பலன்களை தரவல்லது. பைரவர் என்பவர் பாதுகாவலராகவே புராணத்திலும் ஸ்தல புராணங்களிலும் பார்க்கப்படுகிறது. எல்லா சிவபெருமானுடைய ஆலயங்களிலும் பைரவருக்கு சன்னதி அமைந்திருக்கும். எல்லா சிவாலயங்களிலும் காவல் காக்கின்ற தெய்வமாக பைரவருக்கு கொலுவிற்கிறார்கள் என்கிறார் ஆச்சாரிய பெருமக்கள். பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் நைவேத்தியம் செய்து ரொம்பவே விசேஷ அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு நீங்கள் இந்த மிளகு கலந்த நைவேத்திய பிரசாதத்தை கொடுக்க வேண்டும். எதிரிகள் இதனால் பலம் இழப்பார்கள். எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். இன்னல்கள் மொத்தமும் காணாமல் போகும் என்பது ஐதீகம். அதே போலத்தான் பைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து மகத்தான பலன்களை தரும். பைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து மனதார வேண்டிக் கொண்டு திருநாய்களுக்கு அவற்றை வணங்கினால், அதாவது நம்மை பிடித்துள்ள பீடையும் தரித்திரமும் விலகும். தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாகும். தீய சக்திகள் நம்மை அண்டாது என்கிறார்கள் பெரியோர்கள். பைரவருக்கு வடைமாலை சாத்துவதும் விசேஷமானது. துக்கங்களை காரிய தடைகளையும் போக்கியருள்வார் பைரவர். அஷ்டமியில் பைரவர் மூர்த்திகளுக்கு முக்கியமான மும்மூர்த்தமான சொர்ணஹர்ஷண பைரவரை மனதார பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டால் கடன் தொன்னையிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் பெறலாம். இல்லத்தில் பணம் மற்றும் உணவு சம்பந்தப்பட்டது அனைத்தும் பெருகும். இன்று அஷ்டமி. இந்த நன்னாளில் பைரவரை தரிசித்து வேண்டிக் கொள்ளுங்கள். பைரவாஷ்டகம் பாராயணம் செய்யுங்கள். திருநாய்களுக்கு அவங்களால் முடிந்த பிஸ்கட் உணவுகளை வணங்குங்கள். உணவிடுங்கள். உன்னதமான வாழ்க்கை வாழ செய்வார் நம்முடைய பைரவர். பைரவர் என்றாலேயே ஒரு விதமான காக்கும் தெய்வமாகவே பார்க்கப்படுகிறார். பைரவர் எல்லா சிவபெருமானுடைய ஆலயங்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீலமேனியராய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார். காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அடுத்த ஜாமத்தில் பூஜை முடியும் போது பைரவருக்கென்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என பார்த்த நிச்சய பூஜை விதி கூறுகிறது. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும். நல்லருள் கிட்டும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் இவற்றினை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம். ஒன்றிலிருந்து ஒன்று ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். 6 தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல மக்கட் செல்வங்களை பெற முடியும். அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலும் ஆயில்யம், சுவாதி, மிருகசீரிடம் நட்சத்திரம் தினங்களிலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும். தொழிலில் லாபம் கிட்டும். சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டால் வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும். நல்லருள் கிட்டும். பஞ்ச தீபம் என்று இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஆகும். இவற்றை தனித்தனி தீபமாக ஏற்ற வேண்டும். அகல் விளக்கில் ஏற்றலாம். ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக ஐப்பசி மாதம் தொடங்கி இந்த செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய் தோறும் பைரவரை வணங்கினால், கால பைரவர் அஷ்டகம் படித்து வந்தால்
எதிரிகள் அழிந்து கடன் தொண்டைகள் தீர்ந்து யம பயம் மட்டுமில்லாது எவர் பயமும் இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம். வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குபவர்தான் நம் ஸ்வர்ண கர்ஜன பைரவர். வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது வரை சிறப்பம்சம். திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதனால் சிவனுடைய அருள் செல்வம் கிட்டும். தாமரை மலர் வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது சிறப்பம்சம். தேய்பிறை அஷ்டமி திதிகளில் சிகப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கேற்றி வடை மாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால நேரங்களில் பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி ஊதி அல்லது ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி வணங்கினால் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இவ்வாறு அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். பைரவர் வழிபாடு செய்வதனால் வறுமை பகைவர்களின் தொல்லைகள் பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றம் பணியாற்றும் இடங்களில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பெறலாம். நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொர்ணகார்ஜன பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தீப தூபம் காட்டி வழிபடுவதுடன் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் விளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். வியாபாரிகள் கல்லா பெட்டியில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செழித்து செல்வம் பெருகி வளம் பெறுவார்கள். தினமும் பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பிறகும். வெள்ளம் கலந்த பாயாசம் உளுந்த வடை பால் தேன் வில்வம் இலைகளால் மூலமந்திரத்தில் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகும். ஸ்வர்ணார்ஜுன ரஜன பைரவ அஷ்டகம் தனி செழிப்பை தரும். வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தன் வெற்றியும் அடைவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.